வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்த பத்தி பேச போறோம். நிச்சயமா. நம்ம கையில இருக்கிற மூலம் ஒரு யூடியூப் காணொளியிலிருந்து எடுத்த ஒரு விரிவான ஆன்மீக சொற்பொழிவு. ஆமா. அதோட மைய புள்ளி ஆணி பொன்னம்பலம். இந்த வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா அதுக்குள்ள எவ்ளோ பெரிய தத்துவம் இருக்கு. வள்ளலார் போன்ற ஞானிகள் அடைஞ்சதா சொல்லப்படுற அந்த உச்சகட்ட நிலைனா என்ன? அங்க போறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஒரு மேப் மாதிரி ஏதாவது இருக்கான்னு நம்ம அலசி ஆராய போறோம். நிச்சயமா. இது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல. நம்ம சோர்ஸ்ல இது ஒரு முழுமையான பயண வரைபடமாவே கொடுத்திருக்காங்க. ஓ, ஒரு மேப் மாதிரியா? ஆமா. டெஸ்டினேஷன் என்ன, அந்த டெஸ்டினேஷனுக்கு போற வழியில என்னென்ன ஸ்டேஜ் இருக்கு, என்னென்ன சோதனைகள் வரும்னு ரொம்ப தெளிவா விளக்கப்பட்டிருக்கு. அந்த பயணத்தோட ஒவ்வொரு அடியையும் நாம இங்க நிதானமா எடுத்து வைக்கலாம். சூப்பர். சரி, முதல்ல அந்த பேர்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஆணி பொன்னம்பலம். கேக்குறதுக்கே ரொம்ப கம்பீரமா சக்தி வாய்ந்ததா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சோர்ஸ்ல இத ரொம்ப அழகா பிரிச்சு சொல்றாங்க. ஆணி பொன் அம்பலம். 3 வார்த்தை. ஆணி பொன் அம்பலம். ஆமா. ஆணினா மையம், a core or a pivot. சொல்லப்போனா ஒரு கேலண்டரை சுவத்துல தாங்கி பிடிக்கிற ஆணி மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுசையும் தாங்கி நிக்கிற ஒரு மையப்புள்ளி. ஓகே. பொன்னா நமக்கு தெரியும், தங்கம். ஆனா இங்க அதோட அர்த்தம் தூய்மையானது, மிக உயர்ந்தது, a pure and pristine quality. சரி. அம்பலம்னா வெளி, an open space or expanse. ஓகே. அப்போ ஆணி பொன் அம்பலம், மையமான தூய்மையான ஒரு வெளி, கரெக்டா? சரியா சொன்னீங்க. the core pristine space. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வெளி எங்கேயோ வானத்துல இல்ல. அப்போ எங்க இருக்கு? நம்ம சோர்ஸ் சொல்றபடி அது நமக்குள்ளே இருக்கிற ஆன்மாகாசம். ஆன்மாகாசமா? ஆமா, நம்ம ஆன்மாவோட வெளி. பிரபஞ்சத்தோட மையமும் நம்மளோட மையமும் ஒண்ணுதாங்கிற தத்துவத்தோட ஆரம்பம் இது. இந்த மையத்திலிருந்து தான் அந்த நடராஜ தத்துவமே செயல்படுதுன்னு அந்த சொற்பொழிவுல குறிப்பிடுறாங்க. ரொம்ப ஆழமான கருத்து. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. கேளுங்க. இந்த ஆணி பொன்னம்பலத்தை வள்ளலார் மட்டும்தான் பார்த்தாரா? அவரோட அனுபவம் மட்டும்தானா இது? இல்லவே இல்ல. சோர்ஸ் இத ரொம்ப தெளிவா சொல்லுது. வள்ளலாருக்கு முன்னாடியே திருமூலர், அருணகிரிநாதர், மாணிக்கவாசகர், சித்தர் போகர்னு பல ஞானிகளும் சித்தர்களும் இந்த அனுபவத்தை பெற்றிருக்காங்க. ஓஹோ. பொன்னம்பலத்து ஆடல் கண்டவர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. சரி, பல பேர் இத பார்த்திருக்காங்கன்னு சொல்றீங்க. அப்போ வள்ளலாரோட அனுபவத்துல அப்படி என்ன ஸ்பெஷல்? ஏன் அவரை மட்டும் நம்ம தனித்துவமா பார்க்கறோம்? இங்கதான் விஷயமே இருக்கு. மத்தவங்க அதை பார்த்தாங்க, ஆனா வள்ளலார் அதை தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டாரு. அந்த சொற்பொழிவுல ஒரு வரி வரும். வள்ளலாரே சொன்னது, சபையும் பொற்சபையும் சொந்தம் எனதாச்சு. சொந்தம் எனதாச்சு. அந்த இடம் எனக்கு சொந்தமாயிடுச்சுன்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம். பார்க்கறதுக்கும் சொந்தமாக்குறதுக்கும் என்ன வித்தியாசம்? புரியுற மாதிரி சொல்லுங்களேன். ஒரு நல்ல அனாலஜி சொல்லலாம். எப்படின்னா, நாம ஒரு அழகான மலை பிரதேசத்துக்கு டூர் போறோம். சரி. அத பாக்குறோம், ரசிக்கிறோம், போட்டோ எடுக்கிறோம், திருப்பி வந்துடுறோம். இதுதான் பார்ப்பது. ஆமா. ஆனா அங்கேயே ஒரு நிலத்தை வாங்கி ஒரு வீடு கட்டி அங்கேயே குடியேறி அந்த இடத்தோட ஒரு அங்கமா மாறுறது இருக்கிறியா, அதுதான் சொந்தமாக்குவது. வள்ளலார் செஞ்சது 2வது. வாவ், இப்ப தெளிவா புரியுது. அப்போ மத்த ஞானிகள் டூரிஸ்ட் மாதிரி போயிட்டு வந்தாங்க. ஆமா. வள்ளலார் அங்கேயே நிரந்தரமா தங்கிட்டார்னு சொல்லலாமா? கிட்டத்தட்ட அப்படிதான். அதனாலதான் அவரால ஊழிதோறும் அழியாத தேகம் பெற முடிஞ்சதுன்னு சோர்ஸ் சொல்லுது. அந்த இடத்த நான் பிடிச்சிட்டேன், இது என்னோடதுன்னு சொல்றதுக்கு அடையாளமா கொடிய நாட்டிட்டேன்னு அவரே பாடுறாரு. வெறும் அனுபவமா இல்லாம அத ஒரு நிலையான சித்தியா மாத்துறதுதான் உண்மையான வெற்றி. இதுல இன்னொரு குழப்பமான விஷயம் இருக்கு. சொல்லுங்க. சோர்ஸ்ல சொல்றாங்க, அந்த அனுபவத்தை பெற்ற சிலர் கிளியா மாறினாங்க, சிலர் காகமாக மாறினாங்க, சிலர் சமாதி நிலைக்கு போனாங்கன்னு. கிழியா காகமா மாறுறதுன்னா என்ன அர்த்தம்? நல்ல கேள்வி. அவங்களுடைய ஆன்மீக பயணம் அத்தோட முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தமா? அது ஒரு சித்தி அல்லது ஒரு சக்தி. அவங்க அந்த பயணத்துல ஒரு குறிப்பிட்ட மைல்கல்ல அடையறாங்க. ஆனா அந்த மைல்கல்லையே இலக்கு நினைச்சு அங்கே தங்கிடுறாங்க. ஓ. கிளியா மாறுறதுங்கிறது ஒரு வகையான சித்தியா இருக்கலாம். ஆனா அது பிரபஞ்சத்தோட மையத்தையே ஆள்றதுக்கு சமம் இல்ல. அது ஒரு அழகான பொன் கூண்டு மாதிரி. பொன்குண்டு. ஆமா. அந்த சித்தியில மயங்கி இறுதி இலக்கான அந்த இடத்தை சொந்தமாக்குறத கோட்டை விட்டுட்டாங்க. வள்ளலார் அந்த மயக்கத்துல சிக்காம கடைசி வரைக்கும் பயணிச்சார். ஓகே. இப்போ இந்த சொந்தமாக்குறதுங்கிற இலக்க அடைய ஒரு வரைபடம், ஒரு மேப் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா. அந்த மேப் எப்படிப்பட்டது? எங்க ஆரம்பிக்குது? அந்த மேப்போட முதல் புள்ளி நாம யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருக்கு. அப்படியா? எங்க? அது ஜீவகாருண்யம்.
ஜீவகாருண்யமா? ஆமா, சக உயிர்கள் மேல காட்டுற கருணை. சோர்ஸ் ரொம்ப அழுத்தமா சொல்லுது, சாகா கல்வி கத்துக்கணும்னா அதுக்கு முதல் தகுதி ஜீவகாருண்யம்தான். பசியால் வாடுற ஒரு உயிருக்கு உணவு கொடுக்கறது தான் இந்த பிரம்மாண்டமான ஆன்மீக பயணத்தோட முதல் படி. ஆனா ஒரு நிமிஷம், கருணையா இருக்கிறதுக்கும் பிரபஞ்சத்தோட மையத்தை அடையறதுக்கும் என்ன நேரடி சம்பந்தம்? இது வெறும் ஒரு நல்ல பழக்கம் இல்லையா? இது எப்படி ஒரு ஆன்மீக தகுதியா மாறுது? இது வெறும் நல்ல பழக்கம் இல்ல, இது பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிறதோட அடிப்படை. சோர்ஸ்ல சொல்ற மாதிரி ஒவ்வொரு மனிதனும் ஒரு பிரபஞ்சம். ஒவ்வொரு மனிதனும் ஒரு பிரபஞ்சம். ஆமா. அப்போ நீங்க ஒரு உயிருக்கு கருணை காட்டும்போது நீங்க அந்த தனிநபருக்கு மட்டும் உதவி செய்யல, ஒரு முழு பிரபஞ்சத்துக்கே கருணை காட்டுறீங்க. வாவ்! எல்லா உயிர்களும் ஒண்ணுதாங்கிற தத்துவத்தை வெறும் வாயால சொல்லாம செயலா காட்டும்போதுதான் பிரபஞ்சத்தோட ரகசிய கதவுகள் திறக்க ஆரம்பிக்குது. அதுதான் தகுதி. சரி, கருணை தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்ன? ரெண்டாவது படி ஏமசித்தி. ஏமசித்தி. இது உடம்புல நடக்கிற ஒரு முக்கியமான மாற்றம், குறிப்பா நம்ம சுவாசத்துல. சுவாசத்துல மாற்றமா? அது வெறும் மூச்சு பயிற்சி மாதிரி தானா? இல்ல, இது அதை விட ஆழமானது. சோர்ஸ் சொல்றபடி நாம சாதாரணமா வலது இடது நாசியில மாறி மாறி சுவாசிப்போம். ஆமா. ஆனா இந்த ஏமசித்து நிலையில நம்ம முதுகுத்தண்டோட மையத்துல இருக்கிற சுஷும்னா நாடி வழியா சுவாசம் நடக்க ஆரம்பிக்கும். சுஷும்னா நாடி. தியானம் பண்றவங்களுக்கு இந்த அனுபவம் சில சமயம் கிடைச்சிருக்கும். மனசு எக்தம் அமைதியா, சுவாசம் ரொம்ப மென்மையா, கிட்டத்தட்ட இல்லாத மாதிரி ஒரு நிலை வரும். அந்த ஆழமான நிலைதான் இதுக்கு முதப்படி. சரி. இந்த நிலை சித்திக்கும்போது நாம உயிரோட இருக்கும்போதே மறுமை இன்ப வாழ்வு அனுபவிக்க முடியும்னு சோர்ஸ் சொல்லுது. நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. சோர்ஸ்ல தூக்கத்தை இறப்புக்கும் விழிப்பை பிறப்புக்கும் ஒப்பிடுறாங்க. ஆமா ஆமா, அதுக்கும் இந்த மறுமை வாழ்வுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அருமையான கேள்வி. நிச்சயமா சம்பந்தம் இருக்கு. மறுமை வாழ்வுன்னா நாம செத்ததுக்கு அப்புறம் கிடைக்கிற சொர்க்கம் நரகம்னு மட்டும் நினைக்க வேண்டாம். ஓகே. ஒவ்வொரு நாள் ராத்திரி நாம தூங்கும்போது நம்மளோட சுயநினைவு அற்று போகுது. அது ஒரு சின்ன மரணம் மாதிரி. காலையில எழும்போது ஒரு புது பிறவி எடுத்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்கிறோம். ஆமா, கரெக்ட். ஏமசித்தி கைகூடும்போது இந்த தூக்கமும் விழிப்பும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். அப்போ மரணம்ங்கிறது ஒரு பெரிய பயமா இல்லாம தூங்கி எந்திரிக்கிற மாதிரி ஒரு சாதாரண நிகழ்வா மாறிடும். அந்த நிலையில தான் உயிரோட இருக்கும்போதே மறுமை இன்பத்தை உணர முடியுது. வாவ்! ஜீவகாருண்யம், அப்புறம் சுவாச மாற்றம். மேப்ல 3வது இடம் என்ன? 3வது படி தத்துவ நிக்கிரகம். தத்துவ நிக்கிரகம். இது கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும், ஆனா சுலபமா சொல்லணும்னா இந்த பிரபஞ்சம் எதால ஆனதுன்னு புரிஞ்சிக்கிறது. ஓகே. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்ற பஞ்சபூதங்கள்ல ஆரம்பிச்சு மொத்தம் 96 தத்துவங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு தத்துவத்தோட இயல்பையும் புரிஞ்சுக்கிட்டு அதை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் வர்றதுதான் தத்துவ நிக்கிரகம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இது ஒரு சூப்பர் பவர் மாதிரி கேக்குதே. சூப்பர் பவர்னு சொல்லலாம், ஆனா அதோட நோக்கம் வேற. ஒரு ஷெஃப் இருக்காருன்னு வச்சுக்கோ. சரி. அவர் ஒரு டிஷ் செய்யறதுக்கு முன்னாடி அதுல சேர்க்கிற ஒவ்வொரு பொருளோட குணம் அவருக்கு தெரியும். உப்பு என்ன பண்ணும், புளி என்ன பண்ணும், காரம் எவ்வளவு இருக்கணும்னு அவருக்கு துல்லியமா தெரியும். ஆமா. அதனாலதான் அவரால் ஒரு மாஸ்டர் பீஸ் உருவாக்க முடியுது. அதே மாதிரி ஒரு ஞானி இந்த பிரபஞ்சத்தோட மூலப்பொருட்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கும் போது அவரால் இந்த உடம்பையும் மனசையும் முழுசா ஆள முடியுது. இதுதான் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான தகுதி. ஓகே. கருணை, சுவாச கட்டுப்பாடு, பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிறது. இதுக்கெல்லாம் அப்புறம் என்ன நடக்கும்? இதுக்கப்புறம் வர்றதுதான் பயணத்தோட மிக முக்கியமான, அதே சமயம் மிக அபாயகரமான கட்டம். அப்படியா? அதுக்கு பேரு பேரின்ப வாழ்வு. பேரின்பம்னா ஆனந்தமான நிலைதானே? அது எப்படி அபாயகரமானதா இருக்க முடியும்? ஆமா, இந்த நிலையில சாதகுக்கு ஒரு விதமான பரவசமான ஆனந்தமான உணர்வு தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஓ, ஒரு பிளிஸ் ஸ்டேட் மாதிரி. ஆமா, சரியா சொன்னீங்க, ஒரு பிளிஸ் ஸ்டேட். ஆனா நம்ம சோர்ஸ் என்ன எச்சரிக்கை பண்ணுதுன்னா, இந்த பேரின்ப நிலையிலேயே பல பேர் மயங்கி தன்னோட இறுதி இலக்கான ஆணி புன்னம்பலத்தை மறந்துருவாங்க. அந்த இன்பமே ஒரு போத மாதிரி ஆயிடும். ஆஹா, இது நம்ம நிஜ வாழ்க்கை மாதிரியே இருக்கே. ஒரு பெரிய பதவி கிடைச்சதும் அதுல வர்ற வசதியில மயங்கி நாம ஆரம்பத்துல என்ன பெரிய லட்சியத்தோட இருந்தோன்னு மறந்துடுற மாதிரி. சரியா சொன்னீங்க, அதேதான் இங்கேயும் நடக்குது. இறைவன் வைக்கிற ஒரு பெரிய சோதனை இது. ஓஹோ. இந்த இன்பத்துல சிக்காம இதுவும் ஒரு படிதான்னு புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேல இருக்கிற சிவநிலைக்கும் அதுக்கும் மேல இருக்கிற சுத்த சிவநிலைக்கும் போகணும். இதுதான் உண்மையான பக்குவம். அப்போ இந்த பயணம் முழுக்கவே சோதனைகள் நிறைஞ்சதுன்னு சொல்லலாமா? நிச்சயமா. சோர்ஸ்ல
மோட்ச வீட்டின் திறவுகோல் பத்தி ஒரு குறிப்பு வருது. துறவுகோலா? அந்த திறவுகோல் நம்மகிட்ட சும்மா கொடுக்கப்படாது. நாம அட்டமா சித்திகள், அதாவது அனிமா மகிமானும் பெரிய பெரிய சக்திகள் எல்லாம் பெற்றிருந்தாலும் இறைவன் அந்த திறவுகோலை தரமாட்டார்னு சோர்ஸ் சொல்லுது. அப்போ எப்படிதான் அந்த திறவுகோல் கிடைக்கும்? இடைவிடாத நன்முயற்சியாலையும் இறையருளுக்கு பாத்திரமாகும் தகுதியை வளர்த்துக்கிறதாலையும் மட்டுமே தான். நம்ம முயற்சி, நம்ம தகுதி எல்லாத்தையும் பார்த்து ஆண்டவரே மனசிறங்கி வாடா மகனே நீ தேறிட்டான்னு கூப்பிட்டு உள்ள விடணும். அது வரைக்கும் நாம தகுதியானவனா இல்லையான்னு சோதனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி வேற என்ன சோதனைகளை பத்தி சோர்ஸ்ல பேசுறாங்க? இன்னொரு சுவாரஸ்யமான சோதனை இருக்கு. ஆன்மீக பாதையில போகும்பொழுது சில சமயம் உடம்புல ஒரு விதமான கூச்சம், ஒரு பரவசமான உணர்வு ஏற்படும். சரி. சோர்ஸ்ல அத கூசுதல்னு சொல்றாங்க. அந்த உணர்வே ரொம்ப ஆனந்தமா இருக்கும். ஆனா அந்த உணர்வை அனுபவிக்கிறது மட்டுமே நோக்கம்னு நினைச்சு அதுலயே நின்னுட்டா பயணம் அங்கேயே முடிஞ்சிரும். ஓ. இதுவும் சாதகோட உண்மையான நோக்கத்தை சோதிக்கிறதுக்காக இறைவன் வச்ச ஒரு வடிவமைப்பு தான். வெறும் அனுபவங்களை தேடி வர்றானா இல்ல உண்மையாவே இறைவனை தேடி வர்றானான்னு பாக்குற ஒரு டெஸ்ட். அப்போ இலக்குல தெளிவா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். வழியில வர அழகான பூடாக்கள்ல மயங்கி நின்னுடக்கூடாது. எக்ஸாக்ட்லி. அந்த பூங்காக்களே நம்மள நிறுத்துறதுக்காக வைக்கப்பட்ட சோதனைகளா இருக்கலாம். சரி, இவ்ளோ நேரம் நாம பேசுனத ஒரு தடவை தொகுத்து பார்க்கலாம். ஆணி பொன்னம்பலம்னா நமக்குள்ள இருக்கிற ஒரு மையமான தூய்மையான வெளி. கரெக்ட். அத வெறும் பாக்குறது மட்டும் இல்லாம வள்ளலார் மாதிரி அத சொந்தமாக்கிக்கிறது தான் உச்சக்கட்ட நிலைன்னு பார்த்தோம். ஆமா, அதுக்கான வரைபடத்தையும் பார்த்தோம். ஜீவகாருண்யம்ங்கிற கருணையில ஆரம்பிச்சு ஏமசித்திங்கிற சுவாச மாற்றம், தத்துவ நிகிரகம்ங்கிற பிரபஞ்ச அறிவு, அப்புறம் பேரின்பம்ங்கிற சோதனையான கட்டம்னு படிப்படியா எப்படி முன்னேறணும்னு நம்ம சோர்ஸ் காட்டுது. ஆமா, இதுல நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி ஒண்ணு இருக்கு. சோர்ஸ் சொல்றபடி நீங்க எந்த சமயத்தைச் சேர்ந்தவரா இருந்தாலும் சரி, எந்த மார்க்கத்தை பின்பற்றினாலும் சரி, இதுதான் அமைப்பு, தி ஸ்ட்ரக்சர். இப்படிதான் சென்றாக வேண்டும். இது ஒரு பொதுவான ஆன்மீக வரைபடம். ஆமா, மதம் இனம் எல்லாத்தையும் கடந்தது. இந்த ஆழமான அலசல உங்களுக்கான ஒரு சிந்தனையோட முடிக்க விரும்புறோம். ஒவ்வொரு மனிதனும் ஒரு பிரபஞ்சம் அப்படின்னு நம்ம சோர்ஸ்ல ஒரு வரி வருது. அத ஜீவகாருண்யத்தோட சேர்த்து யோசிச்சு பாருங்க. சரி. அப்படி என்றால் பசியால் வாடும் ஒரு உயிருக்கு நீங்க ஒருவேளை சோறு போடுறதுங்கிறது ஒரு தனிநபருக்கு உதவுறது மட்டும் இல்ல, ஒரு முழு பிரபஞ்சத்தையே பசியிலிருந்து காப்பாத்துறதுக்கு சமம். ஆமா, நாம இன்னைக்கு பேசின இந்த பிரம்மாண்டமான ஆன்மீக வரைபடத்தோட முதல் படியான இந்த ஒரு சின்ன கருணை செயல் எவ்வளோ பெரிய பிரபஞ்ச முக்கியத்துவத்தை தனக்குள்ள வச்சிருக்குன்னு சிந்திச்சு பாருங்க.